என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் 1வது 2வது அதிகாரத்தில் இருக்கிற சில காரியங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஐயா, இந்த மிஷனரி ஊழியங்களிலே நாங்கள் பங்கு பெறுகிறதுனால எங்களுடைய பங்கு என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் அல்லவா? அதற்கு உத்தரவாக இந்த 1வது அதிகாரத்திலும் 2வது அதிகாரத்திலும் ஒரு ஏழை பெண் அல்லது பெண்கள் செய்த ஒரு பெரிய காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வாஞ்சிக்கிறேன். இந்த 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் நமக்கு நன்றாக தெரிந்த அதிகாரங்கள் தான் இருந்தாலும், ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். நன்றாய் கவனிங்கள். 400 வருடங்கள் ஆபிரகாமே, உன்னுடைய மக்கள் அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் இருப்பார்கள், அதற்கு பிறந்து மிகுந்த பொன்னோடும் மிகுந்த பொருட்களோடும் அவர்களை திரும்ப வரப்பண்ணுவேன், விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார். அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ஆண்டவர் செயல்படுகிறவராக இருந்தார். ஆனாலும் ஆண்டவருடைய அந்த காரியத்தை செய்வதற்கு தேவனுடைய காரியத்தை புரிந்து கொண்டு தேவனுடைய காரியத்தில் ஈடுபாடு கொள்ள ஆண்டவர் சில மறைந்திருக்கிற பாத்திரங்களை உபயோகப்படுத்துகிறார். Not everybody is in the front line as missionaries. எல்லாரும் மிஷனரியாக முன்னோடியாக இல்லை. பின்னதாக மறைந்திருக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் protect his vision. நல்லா கவனிங்க. 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை, தன்னுடைய திட்டத்தை காப்பாற்றுகிறதற்காக ஒரு சின்ன கூட்டத்தை எழுப்புகிறார். 2வது அதிகாரத்தில் தேவன் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய தீர்மானத்தை, அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கான காரியத்திற்கு சிலரை உபயோகப்படுத்துகிறார். There are 2 kinds of people. நன்றாய் கவனியுங்கள். ஒரு கூட்டம் ஆண்டவருடைய திட்டத்தை சத்துரு குலைத்து போடக்கூடாது என்பதிலே கவனமாய் இருப்பதற்கு, அதை காப்பாற்றுவதற்கு, ப்ரொடெக்ட், அதை காப்பாற்றுவதற்காக ஒரு கூட்ட மக்கள். 2வதாக ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு சின்ன கூட்டம். யார் என்று நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். உங்கள் பெயரை நீங்கள் அதில் எழுதி வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் ஒழுங்காக ஜெபிக்கிறவர்களாக, இதில் பங்கு இருக்கிறவர்களாக இருந்தால் உங்களுடைய பெயரை நீங்கள் அதில் தாராளமாக எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவர் செய்த காரியத்தை நீங்கள் நன்றாக கவனிங்கள். 400 வருஷம் வரப்போகிறதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் அங்கே 350 ஆண்டிலே, 400 வருஷத்தை தொடுவதற்கு இன்னும் 50 ஆண்டுகள் இருக்கும் முன்னதாகவே தேவன் வேகமாக கிரியை செய்து அங்கே ஒரு காரியத்தை நடப்பிக்கிறதை பார்க்கலாம். இதனை முகர்ந்து பார்த்த சத்துரு, ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசும்போது சாத்தானுக்கும் இது தெரியும், 400 வருஷத்தில் இவர்கள் விடுதலை ஆகிவிடுவார்கள், இவர்கள் போய்விடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொன்ன காரியத்தை கேட்டிருந்த சாத்தான் தீவிரமாக செயல்படுவதற்கு, அந்த 400 ஆண்டுகள் வருவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் ஒரு காரியத்தை நடப்பித்து கூடாது என்பதில் சத்துரு கவனமாக இருந்து பார்வோன் என்கிற கடின உள்ளமுள்ள ஒரு மனிதனை எழுப்புகிறான். நன்றாய் கவனிங்கள். சாத்தானுக்கும் தேவனுக்கும் நடக்கிற ஒரு பெரிய யுத்தத்தில் நீங்கள் யார் பக்கம் என்பது முக்கியம். சாத்தான் அந்த 400 ஆண்டுகள் வரப்போகிறதுங்கிறதுக்காக தீவிரம் காட்டுவதற்கு இப்பொழுதே தீர்மானம் எடுக்கிறான். ஆண்டவர் சொன்னபடி இவங்களை கொண்டு போறாரு, அதுக்கு முன்னால் நான் தடுக்கணும்னு சொல்லி அவன் பிடித்தது பார்வோனுடைய மக்கள். இங்கே ஆண்டவர் செயல்படுத்துவதற்கு பிடித்தது ராஜனை அல்ல, ராஜாவை அல்ல, உயர் ஸ்தலத்தில் இருந்தவன சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்லை, சாதாரண மருத்துவச்சின்னு சொன்ன ஆயா, ட்ரெயின்டு நர்ஸ் கிடையாது. ஆமாம், முன்னாலெல்லாம் யாருக்காவது மருத்துவம் பார்க்கணும்னா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு நர்ஸ் அம்மான்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க நர்சிங் ஸ்கூலே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆயா தான் அவங்க பேர். அந்த ஆயாவை கூட்டிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. சாதாரண ஆயாக்கள். They were not trained professional nurses. No, BSc nursing, MSc nursing. அவங்கள படிச்சு கொண்டு வந்து ஒரு டெலிவரியை பார்க்க சொல்லுங்க. டாக்டர் இல்லாமல் நான் தொடக்கூடாது, ஏன்னா எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போனால் டாக்டர் ப்ரிஸ்கிரைப்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம ஆளுங்க, நான் எங்கள் அம்மாவுக்கு பிரசவம் நடக்கும்போது பார்த்துருக்கேன், ஏன்னா நான் முதல்ல பிறந்துட்டேன்ல. அதுக்கு பின்னால் 4 பொம்பளை பிள்ளைங்க பிறந்தாங்கல்ல. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ நேரம் நெரும்போதெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க வெள்ளை சேலை கட்டுவாங்களா வழியா, ஆனால் அவங்க நர்ஸ் எல்லாம் கிடையாது. நான் அந்த அம்மாட்டே ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க? அவங்க தலையை சொரிஞ்சாங்க, நான் 7வது வகுப்பு படிச்சிருந்தேன்.
எவ்வளோ படிச்சிங்களா? ஆமாம், அவங்களுக்கு நான் தான் சில நேரம் கூப்பிட்ருக்கேன். ஏன்னா எனக்கும் என் கடைசி தங்கச்சிக்கும் 16 வயசு இளையவாவா. அதனால் எனக்கு 16 வயசு. அப்போ நல்ல விவரம் தெரிஞ்ச ஆள் இல்லையா? ஆமாம், அவளுங்களுக்கு பிரசவம் பார்க்கணுன்னா நான் தான் போய் நர்ஸை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏம்மா எங்கள் அம்மாவுக்கு பிரசவம் பார்க்க வாங்கன்னுட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அப்போ உடனே நினச்சிவாங்க, தம்பி நீ ஒரே ஒரு வேலை செய்யடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு 3வது தங்கச்சி பிறக்கும்போது, 3வது தங்கச்சி உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன், வந்திருக்காளோ என்னமோ தெரில. 3வது தங்கச்சி பிறக்கும்போது அவளை எங்கள் அம்மாவுக்கு பிரசவம் பார்க்குறதுக்கு நான் தான் அந்த மருத்துவச்சி என்று சொல்லிக்கிற ஆயாவை கூட்டிகிட்டு வரவனே. அவங்க சொன்னாங்க, தம்பி ஒரு வேலை செய்யறியா, போய் 7 o'clock பிளேடு ஒன்று வாங்கிட்டு வரியா. 7 o'clock பிளேடா எதுக்கு? நான் கேட்டேன், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வாங்கிட்டு வாடா, நான் சொல்கிறத கேளு. அப்போ நான் அப்போ தான் கேட்டேன், எந்த காலேஜில் நீங்கள் நர்சிங் படிச்சிங்கன்னுட்டு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஆசை, எங்கே இவங்க நர்ஸ் படித்தாங்கன்னு. அவங்க சொன்னாங்க 7ஆவது பாஸ் பண்ணலைன்ட்டு. 7ஆவது பாஸ் பண்ணாத அந்த மகள் எங்கள் அம்மாவுக்கு நர்சிங் படி எங்கள் அம்மாவுக்கு பிரசவம் பார்க்குறது. நான் கேட்டேன், இந்த பிளேடு எதுக்கு? வாங்கிட்டு வந்துட்டேன், கடையில் வாங்கிட்டு 7 o'clock பிளேட் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எதுக்குன்னு அவங்க சொன்னாங்க, பிள்ளை பிறந்த உடனே தொப்புல அறுக்கிறதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாத ஒரு புது பிளேடில் கட் பண்ணுண்டா. அவங்க ஆப்ரேஷன் தேட்டர்லாம் பிளேடு தான், 7 o'clock பிளேடு தான். ஹலோ, தெரியுதா? இப்போ தான் நமக்கு ஆஸ்பத்திரி போய் அங்கே ஸ்கேன் எடுத்து மாதம் 2 தடவை போய் பிள்ளை அந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கான்னு பார்த்து, அதுக்கு என்ன ஹார்ட் எப்படி இருக்குது என்னட்டு போகிற ஸ்கேனெல்லாம் பார்த்து இப்போ படுத்துகிற பாடு அப்போல்லாம் கிடையாது. மருத்துவத்துக்கு அங்கே லேபர் பெயின் வந்ததுன்னா, அந்த பிரசவ வேதனை வந்ததுன்னா போய் அவளை கூட்டிகிட்டு வர வேண்டியது. அந்த அம்மா வந்து தாராளமாக பார்த்துருவாங்க. ஆண்டவர் சாதாரண மனிதர்களை கொண்டு தன்னுடைய திட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு வல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துமா. He is not interested in great people. He is not interested in superstars. He is not interested. He is interested in ordinary people. சாதாரண மக்களை கொண்டுதான் ஆண்டவர் அசாதாரண காரியங்களை செய்வதற்கு நலவுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேசம் சந்திக்கப்படுவதற்கு, இந்த தேசத்தின் மக்கள் விடுதலையாவதற்கு, அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் விடுதலையாவதற்கு, பார்வோனின் அடிமைத்தனத்தில் பாவ கட்டுகளில் இருக்கிற மக்கள் விடுதலையாவதற்கு தேவன் ஆயத்தம் பண்ணுகிற வேலைகளை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள் சாதாரண 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 பிள்ளைகள். அதனாலதான் சுகமளிக்கும் கூட்டனா நிறைய கார் நிற்கும், பங்காளர் கூட்டனா கார்ல வர சைக்கிள் தான் நிற்கும். அல்லேலூயா. எனக்கு தெரியும், பெரிய ஆள் வரான்னா தொழிலதிபர்லாம் வருவாங்க, ஏன்னா பேரை கூப்பிட்டுருவாருன்ட்டு. ஆனால் பங்காளர் கூட்டத்துக்கு அப்படி ஆட்கள் வர மாட்டாங்க. ஜெபிச்சதுக்கு ஏதாவது சொல்ல மாட்டாரா, தேசத்தை குறித்து ஏதாவது சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்கிற ஆட்கள் வருவாங்க. எங்கள் ஜெபம் என்ன சாதிச்சதுன்னு கேட்குறதுக்கு வந்து. அதனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. அல்லேலூயா, அல்லேலூயா. மந்திரிங்க வர மாட்டாங்க, ஏன்னா மந்திரிங்க வந்தானா அவனுக்கு இங்கெல்லாம் இடம் கொடுக்கணும், கீழே உட்கார மாட்டாமன். வந்தான மாலை போடணும், அதுவும் பாட அம்மாவுடைய ஆசியோடுன்னு போய் எழுதணும். தேசத்தை மறுரூபப்படுத்தல, அம்மாவுடைய ஆசியோடு எழுதாதான் மந்திரிங்க வந்து, இல்லைன்னா அவருக்கு அங்கே சீட்டு கிழிஞ்சிடும். ஆமாம், எங்கள் ஊரில் அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கள் ஊரில் மந்திரி வந்தானா தெரியாது. நாங்கள் கொஞ்சம் முன்னேறின ஆட்கள், நீங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னேற்றத்தில் தான் இருக்கிறீங்க. லிசன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சாதாரண மக்கள் ஆண்டவருடைய திட்டத்தை சத்துரு மோப்பம் பட்டுட்டாங்க. எந்த ஜனம் ஓடிடக்கூடாது, இந்த ஜனம் காவல்ல இருந்து போயிடக்கூடாது, இந்த ஜனம் அடிமைத்தனத்திலிருந்து போயிடக்கூடாது. அதனால பார்வோன் ஒரு திட்டம் பண்ணா. என்ன திட்டம் பண்ணா? வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 9வது 10வது வசனம் வாசிக்கலாம். அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும், அவங்க பெருகக்கூடாது. ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். நல்லா கவனிங்க. அவன் எப்ப என்ன செய்யறான்? நல்லா கவனிங்க. 50 வருஷத்துக்கு முன்னாலே மோசே பிறந்தது உங்களுக்கு தெரியும். அந்த கணக்கை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் 50 வருஷம் இருக்கு, 400 வருஷத்துக்கு. இப்பமே சாத்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தேவ தீர்மானத்தை, தீர்க்க தரிசனத்தை நம்பி. பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, நீங்க தீர்க்க தரிசனத்தை நம்புறீங்களோ இல்லையோ, சாத்தான் நல்லா நம்புறான். சொல்லுங்க.
நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அவன் நல்லா நம்புறான், பூரணமா நம்புறான். பூரணமா நம்புறது இல்லை, தீர்க்க தரிசனம் வந்து நான் உடனே கிரியையும் செய்ய ஆரம்பிச்சிடறேன். எப்படி கிரியை செய்தான்? டேய், இவங்க வெளியே போனா இவங்க நம்மகிட்ட யுத்தமே பண்ணக்கூடாது, இவங்க நமக்கு விரோதமா வந்துடவே கூடாது. ஒன்று, இவங்க பெருகிடக்கூடாது. பெருகிறதுக்கு காரணமா இருக்குது ஆண்கள் தான். ஆண் இருந்தாதான் பெண், பெண் இருந்து ஒரு நிலம் தான், ஆண்கிட்ட தான் வித்து இருக்கு, அதனால வித்து பெருகக்கூடாது, இவங்க நம்பர்ல இன்க்ரீஸ் ஆயிடக்கூடாது. ரெண்டு, மூணாவது, இவங்க கானானை யோசித்திடக்கூடாது. இவன் யோசனை பூரா எகிப்திலேயே எப்படி இருப்பது, வசதியாக இருப்பது, இதையே யோசிக்கணும். இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சிடலான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெரிய பிளான் பண்ணி ஒரு பெரிய திட்டம் பண்ணி, முதல் திட்டம், ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும். ஆண் பிள்ளைகள் பெருக்கக்கூடியவர்கள், பெருக்கக்கூடியவர்கள், அதிகப்படுத்தக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வராம நான் தங்கி இருக்கிற வீட்டில் அங்கே இருக்கிற தங்கச்சி அவங்க அப்பா பார்த்து சொன்னான், அப்பா நீங்கள் பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கணும், உங்கள் அக்கா மாறுறான் ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கணும். நேற்று சொன்ன வார்த்தை. எங்கள் வீட்லேயும் எல்லாம் என் மகா சொல்லுவாச்சா, டேய் நீங்கள்லாம் பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கணும், நான் தான் ஆம்பளை பிள்ளைடா. நல்லா கவனிங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு தைரியம் உண்டு, ஆம்பளை பிள்ளை பெருக்கத்தக்க விரும்புகிறேன், ஆம்பளை பிள்ளை முன்னால் போகிறேன். அதனால நான் சாத்தான் பயங்கரமாக ஆண்களை கூட்டத்துக்கே வர விடுறதில்ல. பிஸ்னஸ் பிரதர், காலையில் கடை ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் கடை ஓடினா தான் பிரதர் நாங்கள் ஓட முடியும். நீ போமா, நீ போமா. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வேண்டிய ஆள் ஆண், ஆண்டவருக்கு வேண்டிய ஆள் வீட்டில் இருக்கிற சாதாரண பெண். அல்லேலூயா. நல்ல கவனி. அதுக்காக பெண்களை ஆண்டவர் தள்ளிவிடவே இல்லை. அவன் ஆண்களுக்கு குறி வைக்கிற ஆள், ஆண்டவர் பெண்களை கொண்டு அந்த குறியை உடைக்கிற ஆள். Hallelujah. Yes, you are important, you are important, you are important to protect God's program. தேவனுடைய திட்டத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்க தான். நீங்க 7 o'clock blade யூஸ் பண்ணாலும் சரி, ஆண்டவர் உன்னை உபயோகப்படுத்த உள்ளவர். Hallelujah. அவங்கள உபயோகப்படுத்தினதுக்கு ஒரே ஒரு பேசிக் ரீசனை காட்டி கொடுத்துறேன். வாசிக்கலாம், அதே அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு ஆயாக்களோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால். சிம்பிள். பக்கத்துல உங்க கையை பிடிச்சோங்க. தேவனுக்கு பயப்பட யாரும் தேவன் திட்டத்தை முன்னாலேயே முகர்ந்து பார்த்து எப்படி அதில் ஈடுபடுத்திக் கொள்வாங்க. அவங்களுக்கு ஸ்மெல் அடிச்சிடும். வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல், முதல்ல கூப்பிட்டு பேசினா, முந்தின அதிகாரத்தில் அவர்களை கூப்பிட்டு பேசினா, அதுக்கு பிறகு அவங்க திருன்னு முழிச்சாங்க. அவருடனே சொல்லலாம், கட்டளை, this is my commandment sir, listen. முதல்ல பேசி பார்த்தான். சாத்தான் கூப்பிட்டு ஆலோசனை சொல்லி பார்த்தான். என்ன சொன்னா, ஆம்பளை பிள்ளைய உண்டாக்க கூடாது, கொன்னுரு. நீ பிரசவம் பார்க்க போ, ஆனா ஆம்பளை பிள்ளைய கொன்றுணும். முதல்ல பேசினா, அதுக்கு பிறகு கட்டளை இட்டான். வாசிக்கலாம். ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஆண் பிள்ளை ரட்சகனாக ஜனத்தை விடுதலையாக்குறவனாக வெளிப்பட போகிறான் என்று அவளுக்கு தெரியாது. எந்த ஆண் பிள்ளைன்னு தெரியாது. ஆனாலும் கட்டளைக்கு பயப்படாமல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே ராஜா விட்டானா என்ன கேட்கிறான் பாருங்க, வாசிங்க. அதனால் எகிப்து ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். ஆமா, இப்ப என்கொயரி நடக்குது. என்னம்மா, நான் ஒண்ணு சொன்னா நீ செய்ய மாட்டேங்கிற,
நல்லா கவனிங்க. சாத்தானுடைய காரியங்களை பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் அதை நான் சொல்லி விளங்க வேணாம். கூப்பிட்டு என்ன என்ன நான் சொன்னல செய்யலையே, உடனே டக்குன்னு அடிச்சாளுக பாருங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பிள்ளை பெற்றுடுறா, என்ன செய்யறது? They are very strong people. Yes. ஆனால் என்ன வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வசனத்தை வாசி. இது நிமித்தம் கரங்களை தட்டி ஆண்டவரே, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஆமா, யாரோ ஜெபிச்சது நிமித்தம் அல்ல, இது நிமித்தம். What for? They joined themselves in the plan of God. தேவ திட்டத்தில் தங்களை இணைச்சு கொண்டாங்க. தெரியாது, பாதி தான் தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஏதோ ஆண்டவருக்கு பயப்படுறதுனால அவங்களும் ஸ்மெல் பண்ணிட்டாங்க. சாத்தான் என்னமோ தந்திரம் பண்ணுறான், நான் தாங்க சாத்தான் அவனுடைய திட்டத்தை உடைக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, as a partner in this ministry, ஜெம்ஸில் பங்காளராக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு பயந்ததினால் தேவ திட்டம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பூரணமாக அறிவிக்கப்படும். அப்பொழுது வரும். அதை சாத்தான் அறிந்திருக்கிறான். ஆனால் அதை நீங்களும் அறிந்திருக்கிறபடினால அவனை எப்படியாயிலும் அவன் திட்டத்தை உடைக்கிறதற்கு, தேசத்தின் ஜனங்கள் விடுதலையாவதற்கு நீங்கள் எங்களோடு கூட தோள் கொடுக்கிறீர்கள். நோயிங்லி அன்னோயிங்லி, உங்களுக்கு முழுசும் தெரியாட்டாலும், அது விளங்காட்டாலும், யாருதானும் தெரியாட்டாலும், இந்த ஊழியத்தை நீங்கள் பார்க்காட்டாலும், நிறைய பேர் பார்த்ததே இல்லை, அங்கே வந்து பார்த்ததில்லை, ஆனாலும் பின்னாலிருந்து தாங்கிறதுனால கர்த்தர் உங்களையும் இது நிமித்தம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தழைக்க பண்ணுவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? When we abide by the plans of God, God abides with us. Finish. When we abide with God's plan, He abides with us. நாம் அவரோடு கூட சேர்ந்து அவருடைய திட்டத்தில் இருக்கும்போது கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக, என் குடும்பத்தை தழைக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த மருத்துவச்சிகள் ஒரு நல்ல சாட்சி. Then who is a partner? Who is a partner? A partner is the one who protects the child. தேவனுக்கு எழும்பி பிரகாசிக்க போகிற அந்த வித்து காக்கப்படுவதற்கு உபயோகப்படுத்தப்படுகிற பாத்திரங்கள். எல்ஐசி சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? எல்ஐசியில் நடுவில் ஒரு திரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு 2 கை போட்டிருக்கோம், அதுதான் எல்ஐசி சிம்பிள். ஐயா, நீங்கள் தான் அந்த 2 கையா, திரி அணையாமல் காத்துக்கொள்றீங்களே, நீங்கள் தான் ஐயா. மெழுகுவர்த்தியாய் புறப்பட்டு போகிற மிஷினரி தன்னையே உருக்கி, தன்னையே நொறுக்கி, தன்னுடைய வெளிச்சம் வெளியே வரும்போது காணும்போது காற்றடித்தாலும் புயலடித்தாலும் அணையாதபடி காக்கிற அந்த 2 கரங்கள் நீங்கள் தான் ஐயா, நீங்கள் தான்மா, நீங்களே. You are protecting the flames to glow. அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டு எங்களோடு இணைத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு கோடி சோத்திரங்கள். பங்காளர்கள் என்று சொன்னால் ஏதோ உங்களிடத்தில் பணம் படித்து விட்டு போகிறதுக்கல்ல. ஐ வாண்ட் டு ஷோ யூ ஆர் இன் த பிளான் ஆஃப் காட். தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நாட் ஃபார் அகஸ்டின் ஜெபக்குமார், பட் ஃபார் காட். தேவனுக்கு பயந்ததினால் அதை செய்து வருகிறீர்கள். கர்த்தர் அதை அங்கீகரித்திருக்கிறார். அதன்படி இது நிமித்தம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். 2வது அதிகாரத்திலையும் ஒரு மகளை காட்டி கொடுத்து விடுகிறேன். அவளுக்கு பேர் அம்ராம். அதை குறித்து வேற பகுதிகளில் இருக்குது. அங்க அவ எப்படி ஆயத்தப்படுத்துகிறாள் என்று பாருங்கள். இப்போ எபிரேயர் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அதை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அதை 3 மாதங்கள் ஒளித்து வைத்திருந்தார்கள். இது உங்களுக்கு தெரியும். 3 மாதம் ஒளித்து வைத்திருந்த அந்த பிள்ளைக்கு வீட்டில் எந்த அம்மா என்ன செஞ்சுன்னு பாருங்க. பிள்ளைய ஆண்டவர் தந்தாரு, அந்த மருத்துவச்சி வரமுனால பெற்றாச்சு. ஆனால் பிள்ளை சத்தம் வெளியே கேட்கக்கூடாதுங்க, ரொம்ப கவனமாக. ஏனென்றால் சிப்பாய்கள் அங்கேயும் சேவகர்கள் அங்கேயும் சுற்றிட்டாங்க. அழுகிற சத்தம் கேட்டால் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்கிறதுனால அவள் 2 காரியம் செய்தா. என்ன செய்தா தெரியுமா? ஆரோனையும் மீரியாமையும் இந்த பிள்ளையை பாதுகாப்புறதுக்கு சொல்லி கொடுத்தா. தம்பி, நம்ம தம்பி என்ன அழகா இருக்கான் பார்த்தியா, இவனை கொண்டு ஆண்டவர் என்னமோ செய்ய போறாரு. எல்லா பிள்ளையும் சாகும்போது இந்த பிள்ளையை காப்பாற்றி நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா ஆண்டவர் என்னமோ செய்ய போறாரு, ஆண்டவர் என்னமோ செய்ய போறாரு. ஐ டோன்ட் நோ.
எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு செய்ய போறான்னு மட்டும் தெரியும். என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியாது, எப்படி செய்ய போறான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு செய்யறா, என்ன நம்பி ஒரு சின்ன குழந்தையை தந்திருக்காரு. இவன் என்ன செஞ்சா தெரியுமா? she prepared her own children. ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை, கையில் இன்னொரு ஆம்பளை பிள்ளை தந்திருக்காரு. என்ன சொன்னார் தெரியுமா? ஆரோன் நம்ம தம்பி அழுதான்னா நீ என்ன செய்ய தெரியுமா? நீ சத்தம் போடணும், அவனை காட்டிலும் சத்தம் போடணும்டா. நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம்? பிள்ளைன்னா சத்தம் போடாதடா அப்படி சொல்லுவோம். மோசம்னு சொன்ன உடனே ஆரோன்னு கத்துவோம். ஏன்னா வெளியே வேறு சத்தம் போயிடக்கூடாது. யார் சொல்லி கொடுத்தது? யார் சொல்லி கொடுத்தது? உங்க அம்மா. அம்ராம் சொல்லி கொடுத்தா. அந்த பாரு, மோசே அழுகுறான்னு தெரிஞ்சு தம்பி பக்கத்துல இருக்கணும். எப்போ அழுகுறான்னு பார்த்த உடனே அம்மா தம்பி அழுகுறான்னு சொல்லக்கூடாது, உடனே நீ கத்தணும். அந்த சத்தம் வெளியே போயிடக்கூடாது. வெளியே போனா தம்பி செத்து போவான்டா, அதுக்காக தான் கத்து. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாளா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா. ஆனால் 3 மாதத்துக்கு மேலே 3 மாதத்துக்கு பிறகு மோசேன் சத்தம் அவன் சத்தத்தோட பெருசாகிட்டு, அதனால தான் பிரசங்கி ஆகிட்டார் ஆண்டவர். என்னைய மாதிரி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். 3 மாதம் கத்துறான். அவ கூட சேர்ந்து மீரியாமும் கத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் மீரியாம் இன்னொன்று செய்யறா. மீரியாம் அவனுக்கு பெரியவா. மூத்த பிள்ளை மீரியாம், 2வது பிள்ளை ஆரோன், அதுக்கு பிறகு தான் மோசே. இப்போ மீரியாமுக்கு சொல்லி கொடுத்தா, ஏம்மா 3 மாதம் ஆச்சுமா, நம்ம காப்பாற்ற முடியாதுடா. நான் ஒரு பெட்டியை செஞ்சு நான் ஆற்றுல விட போகிறேம்மா. அடே தம்பி, ஆற்றுல விட போகிறீங்களா? 3 மாதம் பிள்ளைய கொண்டு ஆற்றுல போட போகிறீங்களா? இல்லைடா, நான் நல்ல பெட்டி செஞ்சிருவேன், தண்ணி போகாத பெட்டி செஞ்சிருவேன், நாணலை கொண்டு செஞ்சுட்டு நீ தான் காவல் இருக்க போகிற. எங்கம்மா விட போகிறீங்க? எங்க ராஜகுமாரத்தை குளிக்க வரவோல அங்க நாணலுக்குள்ள கொண்டு விட்டுருவேண்டவா. நாணல் பெட்டி தான், ஆனால் நாணலுக்குள்ள தான் வைப்பேன். நாணலை வெட்டி எடுத்துட்டு வந்தாலும் அதை மாதிரி நாணலுக்குள்ள உலகத்துலேருந்து பிரிச்சுட்டு வந்தாலும் உலகத்துக்குள்ளே பாதுகாப்பு பெட்டகமா அதுக்குள்ள வச்சு நான் விட்டுருவேன். நீ பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் உதவி செய்வா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பிள்ளையை குறித்து நோக்கம் வச்சிருக்கனால ஐ ஸ்மெல்ட் எனக்கு மோப்பம் தெரிஞ்சுட்டு ஆண்டவர் என்னமோ செய்கிறாரு. 400 வருஷம் வரப்போறதுனால ஆண்டவர் இப்பமே ஏதோ ஒரு செய்கிறாருப்பா. God is in urgency. Oh yes, amen. சாத்தானு சொன்னா, hey, plan is going to fulfill. ஆண்டவர் சொன்னார், I am also urgently. பட் நீ ஒன்னே உனக்கு பப்ப காட்டுறதுக்காக நான் சின்ன ஆட்கள் தான் தெரிஞ்சுக்கணும். நீ ராஜாவை பிடிப்படா, நீ ராஜாவை பிடிப்ப, நீ பிரைம் மினிஸ்டரையும் பிரசிடென்ட்டையும் பிடிப்ப. நானும் சாதாரண ஆட்களை பிடிப்பேன். ஹல்லேலூயா. நீ பணக்காரரை பிடிப்ப, நான் சாதாரண ஆட்கள், பணம் இல்லாத ஆட்களை பிடிப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சாத்தான் யாரை பிடிச்சான்? ராஜா அடியாட்கள், அந்த ஆட்களை பிடிச்சான். ஆண்டவரோ சாதாரண அடுப்பூதும் பெண்களை பிடிக்கிறார். ஹல்லேலூயா. அவளுக்கு சொல்லிட்டாரு, இதான் என் பிளான், நீ என்ன செய்ய தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God is interested in small people. Amen. Ordinary people. Amen. Jesus. ஹல்லேலூயா. Yes, Lord. அந்த அம்ராம் என்கிற மோசையின் தாய் என்ன சொல்லியிருப்பா? எப்பா நீ அங்கே நிற்க, அப்போ வருவான், இந்த குளிச்சானா இந்த பிள்ளை அழும், அந்த பிள்ளை அழும்போது அவள் கைக்கு போகணுன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே நிற்கணும். நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே நில்லுப்பா. மீரியாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆண்டவரே, பிள்ளை அழுற சத்தம் கேட்கட்டு ராஜகுமாரத்தை அதை பார்க்கணும். இப்போ அந்த மடியே ஜெபத்தின்படியே போகுது. பிள்ளை கூடையே திறக்கிறா, பார்க்குறான். இது எபிரேய குழந்தை. உடனே மீரியாம் ஓடிப்பாரா, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா. நீ போன உடனே சொல்லுவோம், அவங்க இதுக்கு பால் கொடுக்கறது தாய் வேணும் இல்லை, நான் ஒரு ஆளை கூட்டி வருவான்னு என்னையே கூட்டிகிட்டு போயிட்டு. பயங்கரமான பிள்ளைங்க இல்லை இப்போ சின்ன பிள்ளைங்க பயங்கரமான வேலை செய்வாங்க. தாயே கூட்டு போயிட்டு ராணிகிட்ட விட்டுட்டா பாருங்க, எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா, ட்ரெயின் பண்ணியிருக்கா. பக்கத்தில் கொஞ்சம் பொம்பளை பிள்ளையை ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா சொல்லுங்க, பொம்பளை பிள்ளையை ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஆம்பளை பிள்ளையை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம எல்லாம் தானே பொம்பளை பிள்ளைய நல்ல புருஷனுக்கு கட்டி கொடுக்குறது தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அவன் குடிச்சிட்டு அடி டொம்முன்னு போடுறான். நல்ல பசவுள்ள பார்ட்டிக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆம்பளை பிள்ளைன்னா அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், பொம்பளை பிள்ளைன்னா அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் அம்ராவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்காக, ஹல்லேலூயா, தேவனுக்காக 2 பிள்ளையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டா. யாரையா? அடிமைகள். நம்ம பாடுறதான் அடைக்கலமே உமது அடிமை நானே. ஆனால் நான் அடிமை.
ஆனால் அடிமைகளாய் வாழ்ந்த இந்த சாதாரண குடும்பத்தின் குட்டி பிள்ளைகளையும் தேவன் உபயோகப்படுத்துகிறார். God uses the whole family. Yes, amen. தாய், தகப்பன், குட்டி பிள்ளை, குட்டி மகள், குட்டி பையன், எல்லாரும் தேவ திட்டத்தை புரியுதாங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மோசே எப்படி ஆவான்னு தெரியாது. பால் கொடுக்கறதுக்கு தாயை கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அம்மாவே கூப்பிட்டு வந்துட்டு கையில் வாங்கினோடனே மோசே பெரியவன் ஆன போது, ஏன்னா கையில் பால் கொடுக்கும்போதே சொல்லிப்பா, நீ எகிப்தியன் அல்ல, நீ எகிப்தியன் அல்ல, நீ எகிப்தியன் அல்ல, நீ எகிப்தியன் அல்ல, நீ எபிரேயன். எத்தனை பிள்ளைய சாகும்போது ஒன்றை மட்டும் காப்பாற்றிருக்காருன்னு ஆண்டவர் ஏதோ நோக்கம் வச்சிருக்காரு. அப்படி சொல்லி சொல்லி ஊட்டினதுனால தான் பெரியவனான போது உலகம் அவனுக்கு குப்பையா தெரியுது, அதிகாரம் குப்பையா தெரியுது, பணம் குப்பையா தெரியுது, பாவம் குப்பையா தெரியுது. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பால் ஊட்டும் போதே சொல்லணும் நீ யாருன்னு சொல்லி கொடுக்கணும். பால் கொடுக்கும் போதே நீ எபிரேயன், நீ எபிரேயன், நீ விடுதலையாக்க புறப்பட்டவன், நீ ரட்சகன், நீ கண்மலையாகிறவன். நம்ம பிள்ளைக்கு நீ அப்படி ஆவ இப்படி ஆவன்னு சொல்லி சொல்லி அவன் எப்படியும் ஆகிறது இல்லை. நீ ஆண்டவனுக்குரியவன் அப்பா, நீ ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கிறதற்காக தேவன் உன்னை காப்பாற்றி இருக்கிறாரப்பா என்று சொல்லி வளர்த்திருந்தானா. இந்த 3 பிள்ளைங்களையும் ப்ரிப்பேர் பண்ணது யாரு? யாரு? மோசேயுடைய தாய். ஐ பிரைஸ் காட் ஃபார் திஸ் வுமன். இந்த தாய்க்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனால தான் சொல்றேன், இவ ப்ரொமோட் பண்ணது மட்டும் இல்லை, ப்ரிப்பேர் பண்ணிட்டா. இவன் இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கில் மட்டும் இவ செய்யலைன்னா மோசே எந்திரிச்சிருக்கவும் மாட்டான், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டுருக்கவும் மாட்டாங்க. அப்போ நீங்கள் யாரு? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அநேகரை காப்பாற்றுறதுக்கு, அநேக மோசைகள் எழும்புவதற்கு, காப்பாற்றுவதற்கு, ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு தான் தேவன் உங்களை எங்களோடு கூட பங்காளராக நினைச்சிருக்கிறாரு. யூ ஆர் நாட் ஆர்டினரி. சத்துருவின் சதி திட்டங்களை உடைத்தறிய, சத்துருவண்டி திட்டங்களை தூளாக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பியிருக்கிறார். நம்ம 2 பேரும் சேர்ந்து 2 காரியம் செய்கிறோம். பாதுகாக்கிறவர்களாக, ஆயத்தப்படுத்துகிறவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் செஞ்சிருக்கார். ஏனென்றால் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் உங்களைத்தான் நம்பியிருக்கிறார், என்னைத்தான் நம்பியிருக்கிறார். நம்ம சாதாரண ஆள் இல்லை, ஒரு சாதாரண ஊழியத்தில் இணையலை, சாதாரண காரியத்தை தேவன் நம்ம கொண்டு செய்ய போல. சத்துருவின் சதியை முறியடிக்கிறதற்கு சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இன்று காட்டிடுமே என்கிற பாவியை எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடப் போகிறோம். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே, என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சிங்க, 2 பேர் பக்கத்துலையும் கையை பிடிச்சு கையை வைத்து, ஆண்டவரே சத்துருவின் சதி திட்டங்களை உடையடிக்கிறதற்கு, சத்துருடைய காரியங்களை எங்களை உடை தெரிவதற்கு எங்களை ஒன்றாக இணைத்திருக்கிற பெரிய நன்மையை நினைக்கிறோம் ஆண்டவரே. சத்துருடைய காரியங்களை உடைப்பதற்கு எங்களை தெரிந்து கொண்டிருக்கேன், குடும்பமாக இணைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரே ஜெம்ஸ் குடும்பமாக இணைத்திருக்கிற நாங்கள் ஒரு நாளும் தயங்கி போய்விடக்கூடாது, நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போய்விடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் தலைக்கத்தக்கதாக ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் செழிக்கத்தக்கதாக, இந்த பிள்ளைகளின் கைகளின் பிரயாசம் ஆண்டவரே நிலைப்படத்தக்கதாக, அவளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படியாக கர்த்தர் இந்த வலைகளை எல்லாம், சத்துரு விரிக்கிற விலைகளை எல்லாம் யூதா கோத்திர சிங்கத்தின் பலம் கொண்டு போராடுவோ, அந்தகார கிரியை
கிரியையின் கட்டுகள் அனைத்தையும் உடைத்தெறிவோ. யூதா கோத்திர சிங்கத்தின் பேலன் கொண்டு போராடுவோ. அந்தகார கிரியையின் கட்டுகள் அனைத்தையும் உடைத்தெறிவோ. இயேசுராஜன் வருகின்றார், இயேசுராஜன் வருகின்றார், மகிமையோடே வருகின்றார். வழியை ஆயத்தப்படுத்துங்கள், இயேசு